நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோனை 5 lakhs நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு வெற்றிகரமாக. அடுத்த மைல்ஸ்டோன் என்ன வீடியோ இந்த வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2026. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 97. இதனோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. இப்போ இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,23,000 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 81,000 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் அரௌண்டு ஒரு ப்ளஸில் இருக்குது, அதாவது ₹100 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டேரக்ட் யுவர் ஸ்டாக்கோட டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ₹17,888 ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பார்த்தீங்கன்னா ஒரு ₹122 கிட்ட மைனஸில் இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பெல் வந்து ஒரு ₹11,700 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹185 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப் ஒரு ₹11,314 கிட்ட ப்ளஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு ₹69 கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்த ஸ்டாக் என்பிசிசி ஒரு ₹6,728 கிட்ட ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹230 கிட்ட மைனஸில் இருக்குது டே. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி ஓவராலாக ₹5,548 கிட்ட ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு ₹33 கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐடிசி ஒரு ₹2,220 கிட்ட மைனஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 47.70 கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ரிலாக்ஸு ஒரு ₹1,425 கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு ₹50 கிட்ட மைனஸில் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் ₹792 மைனஸில் ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 4.77 கிட்ட ஏறி இருக்குது. வேதாந்தா ஸ்பிட்டுக்கு அப்புறம் ₹745 கிட்ட மைனஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு ₹1.80 கிட்ட ஓவராலாக இறங்கியிருக்கு. இதுதான் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ரெண்டுமே ஷோ பண்ணுற ரீசன் இந்த எல்லா வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோட 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. இதை நான் இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ண தான் போகிறேன். இப்போதைக்கு எதுவும் விற்கிறது எதுவுமே ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக்கை வந்து உங்களோடது பொறுத்து தான். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இது விற்கிற மாதிரி இல்லை. அதாவது எதுக்கு நான் ரெண்டுமே ஷோ பண்ணால் ப்ளஸ் மைனஸில் இருக்க சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்கையும் விற்கிறது, ப்ளஸில் இருக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்காக நோக்கி ஓடுங்க. ப்ராஃபிட் புக் மிஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சை பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் வீடியோ ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஒரு கோடி சேலஞ்சு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணது வரைக்கும் 1,95,235. அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹2,30,779 இருக்குது. ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 35,544. டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1,168.38 கிட்ட ஏறி இருக்குது. இதுவே என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். அது நீங்கள் பார்க்க முடியும். இது 1 month 3 months 6 month 1 year 3 year 5 year ஆல் டைம் இதை பார்க்கலாம். இதில் இங்கே பார்க்கலாம் 30th March 2021 நான் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். என்னோடய போர்ட்ஃபோலியோ அசட் வைஸ் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் ஒரு 95.5, டெப்ட்டில் ஒரு 5.23, காமோடிட்டியில் 0.22. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லார்ஜ் கேப் ஒரு 60%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.89, மிட் கேப்பில் ஒரு 15. இது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ் ப்ளஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 497.51 ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 561.75, மோதிலால் ஒஸ்வால் மிட் கேப் ஒரு 94.47, குவாண்ட் மல்டிஎஸ்ஆர் ஒரு 11.21 கிட்ட ஏறி இருக்குது ஓவராலாக. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைல் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இப்போ 5 lakhs வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். அடுத்த மைல் ஸ்டோன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த வீடியோ எண்டில் நான் என்னோடய அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது $480.27. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $670.18 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $189.91. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு $12.43 கிட்ட ஓவரால் இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். பட் யூஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப ரிஸ்க் அதிகன்றதுனால ஜஸ்ட்டு நான் இது எஜுகேஷனல் பர்பஸை தான் ஷோ பண்ணுறேன். தயவு செஞ்சு இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைரக்ட் ஸ்டாக்கு அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது ஜஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பை பண்ணிக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு. அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டும் மஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்தியன் வேல்யூ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $42,400. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ $63,300 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $20,900 கிட்டே இருக்குது. இதே நான் டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. அப்போது இது நான் கடைசியில் சொன்ன மாதிரி என்னோடய நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 lakhs, அதாவது 15 லட்ச ரூபா என்னோடய அடுத்த மைல் ஸ்டோன். அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் இது வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். என்கிட்ட எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் டே சேஞ்சஸ்ஸு ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல சந்திக்கலாம். பாய்.